மாணவர்களே, வசந்தம் தொலைக்காட்சி வித்யா வசந்தம் கல்வி நிகழ்ச்சியினூடாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். நாங்கள் இன்று பார்க்க போவது அலகு 10 நுணுக்குக்காட்டியை பயன்படுத்தல் என்ற பாடத்தின் தொடர்ச்சியினையே நாங்கள் இன்று பார்க்க போகின்றோம். இன்றைய பாடத்துக்குள் நுழைவதற்கு முன்னர் நாம் இதுவரை கற்ற விடயத்தினை சற்று மீட்டு பார்ப்போம். முதலாவதாக வெற்று கண்ணால் பார்க்க முடியாதவை என்பது பற்றி பார்த்தோம். மேலும் நுண்ணிய பொருட்களை அவதானிக்க பயன்படும் கருவிகள், நீர்வில்லை அமைக்கும் முறை, எளிய நுணுக்குக்காட்டியும் அதில் தோன்றும் பிம்பத்தின் இயல்புகள் பற்றியும் அறிந்து கொண்டோம். மேலும் எளிய நுணுக்குக்காட்டியின் உருப்பெருக்கம், பிரிவலு போன்ற விடயங்களையும் தெரிந்து கொண்டோம். மாணவர்களே, இன்று நாங்கள் பார்க்க போவது கூட்டு நுணுக்குக்காட்டி. இந்த கூட்டு நுணுக்குக்காட்டியினை பற்றி நீங்கள் கற்பதன் மூலம் பின்வரும் அனுபவங்களை இன்று உங்களால் பெற்றுக்கொள்ள முடியும். அதாவது, கூட்டு நுணுக்குக்காட்டியின் பகுதிகளும் தொழில்களும் பற்றி அறிந்து கொள்ள முடியும். மேலும் கூட்டு நுணுக்குக்காட்டியை எவ்வாறு பயன்படுத்துவது என்பது பற்றியும், கூட்டு நுணுக்குக்காட்டியை பயன்படுத்தும் போது கருத்தில் கொள்ள வேண்டிய விடயங்கள் பற்றியும், மேலும் இலத்திர நுணுக்குக்காட்டி பற்றியும், கூட்டு நுணுக்குக்காட்டியின் உருப்பெருக்க வலுவை எவ்வாறு அறியலாம் என்பது பற்றியும் உங்களால் அறிந்து கொள்ள முடியும். மாணவர்களே, இன்றைய பாடத்திற்குள் நாம் செல்வோம். உங்கள் பாட நூலில் 190ஆம் பக்கம் உள்ள செயற்பாடு 10.5 எடுத்து பார்ப்போம். ஒரு வெள்ளை கடதாசி ஒன்றை எடுத்துக்கொண்டு அதில் 2 புள்ளிகளை ஒன்றோடு ஒன்று தொடுகையில் இருக்கக்கூடியவாறு வைத்துக்கொண்டு ஒரு கைவில்லையை பயன்படுத்தி அதனூடாக அப்புள்ளிகளின் உருப்பெருக்கத்தையும் அப்புள்ளிகளுக்கு இடைப்பட்ட இடைவெளிகளையும் அவதானிக்க வேண்டும். பின்னர் 2 கைவில்லைகளை பயன்படுத்தி படத்தில் காட்டியவாறு ஒன்றன் மீது ஒன்று வைத்துக்கொண்டு அப்புள்ளிகளின் உருப்பெருக்கத்தையும் அப்புள்ளிகளுக்கு இடையிலான இடைவெளியையும் அவதானிக்க வேண்டும். ஒரு வில்லை பயன்படுத்தப்பட்டதை விட 2 வில்லைகள் பயன்படுத்தப்பட்ட போது பொருள்களின் உருப்பெருக்கம் உயர்வானதாகவும் பொருள்களுக்கு இடையிலான புள்ளிகளுக்கு இடையிலான தூரம் அதிகமானதாகவும் காணப்படுவதை உங்களால் அவதானிக்க முடியும். இவ்வாறு உருப்பெருக்கத்தை அதிகரிப்பதற்காக 2 குவிவு வில்லைகளை கொண்டு உருவாக்கப்பட்ட ஓர் அமைப்பு தான் கூட்டு நுணுக்குக்காட்டி. இந்த கூட்டு நுணுக்குக்காட்டியில் பொருளை அவதானிக்க வேண்டுமெனில் நிச்சயமாக ஒளி அவசியமாக காணப்படுகிறது. இதனால் இதனை ஒளி நுணுக்குக்காட்டி என்றும் கூறுவர். மாணவர்களே, இந்த திரையில் காட்டப்படுவது ஒரு கூட்டு நுணுக்குக்காட்டியின் மாதிரி. இதனையே நீங்கள் உங்கள் விஞ்ஞான ஆய்வுக்கூடங்களில் அவதானித்திருப்பீர்கள். தரம் 7 தான் உங்களுக்குத்தான் இதன் அறிமுகம் ஆரம்பமாகின்றது. இது 7 வரை உங்களுக்கு மிக மிக முக்கியமாக காணப்படுகிறது. ஆகையால் நான் விஞ்ஞான ஆய்வுக்கூடங்களில் பயன்படுத்துகின்ற ஒரு கூட்டு நுணுக்குக்காட்டி ஒன்றை கொண்டு வந்துள்ளேன். அதன் பாகங்களை இப்போது நாம் பார்ப்போம். மாணவர்களே, இந்த பகுதியை கண்வில்லை அல்லது பார்வை துண்டு என்று கூறுவர். கண்ணுக்கு மிக அண்மையில் காணப்படுவதனால் இது கண்வில்லை என்று கூறுவோம். இது ஒரு குவிவு வில்லை. இதனூடாக நீங்கள் பொருட்களை அவதானிக்க வேண்டுமெனில் 2 கண்களும் எப்போதும் திறந்த நிலையிலேயே இருக்க வேண்டும். இதன் உருப்பெருக்கம் தர 10. இதில் இந்த வில்லையில் அது குறிக்கப்பட்டிருக்கும். அடுத்ததாக கூட்டு நுணுக்குக்காட்டியில் மிக முக்கியமான பகுதி பொருள் வில்லை. பொருட்களை உருப்பெருக்கி காட்டுவதற்கு இது பயன்படுகின்றது.
இதில் 3 வில்லைகள் காணப்படுகின்றது. ஒன்று தாழ்வலு வில்லை, மத்திம வலு வில்லை, உயர்வலு வில்லை என 3 வில்லைகள் காணப்படுகின்றது. இதில் தாழ்வலு வில்லையின் உருப்பெருக்கம் தர 4, 5 அல்லது 8 காணப்படலாம். மத்திம வலு வில்லையிட உருப்பெருக்கம் தர 10 இருக்கும். உயர்வலு வில்லையின் உருப்பெருக்கம் தர 40 காணப்படும். அடுத்ததாக காணப்படுகின்ற இந்த பகுதி மேடை என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதி. இந்த மேடையில் பொருளை வைத்து பார்ப்பதற்கு இந்த மேடை உதவும். இந்த மேடையில் 2 கவ்விகள் காணப்படுகின்றது. இது பொருளுடன் கூடிய வழுக்கியை வைத்து அந்த பொருள் அசையாமல் இருப்பதற்கு இதனை பயன்படுத்துவர். அடுத்ததாக இங்க காணப்படுகின்ற கீழ்ப்பாகம் ஒடுக்கி என்று கூறப்படுகின்ற ஒரு அமைப்பு. இதை ஆடியில் இந்த பகுதி ஆடி என்று சொல்லப்படுகிற பகுதி. ஆடியில் பட்டு வருகின்ற ஒளியை கட்டுப்படுத்தக்கூடியது இந்த ஒடுக்கி. இந்த ஒடுக்கி மூலம் ஒளியை கூட்டி குறைக்க முடியும். மற்றது ஆடி. இது ஒரு குழிவாடி. படுகின்ற ஒளியை ஒடுக்கியை நோக்கி கடத்தக்கூடியது. அடுத்து இந்த கூட்டு நுணுக்கு காட்டின மிக முக்கியமான பகுதி பெரும்படி செப்பமாக்கி. இது மூலம் இந்த பெரும்படி செப்பமாக்கி மூலம் உயர்த்த முடியும். பொருள் வில்லையை உயர்த்தி தாழ்த்தி செப்பமாக்கியை பயன்படுத்தி பொருட்களின் தெளிவான பிம்பங்களை பெற இது உதவும். நுண்படி செப்பமாக்கி என்பது தெளிவான பிம்பம் பெற்றதன் பின்னர் மேலும் பிம்பத்தை தெளிவாக்க வேண்டுமெனில் இந்த நுண்படி செப்பமாக்கியை பயன்படுத்துவேன். அடுத்தது அடி. இது நுணுக்கு காட்டியை தாங்குகின்ற ஒரு பகுதி. அடுத்தது பிடி. இதை நுணுக்கு காட்டியை பிடிக்கின்ற ஒரு அமைப்பு. இதுவே மாணவர்களே நுணுக்கு காட்டியின் மிக முக்கியமான பகுதிகளும் அவற்றின் தொழில்களும். இது உங்கள் பாட புத்தகத்தில் ஒரு அட்டவணையாக தெளிவாக கூறப்படுகின்றது. நீங்கள் அதனை பார்த்து கற்றுக்கொள்ள முடியும். மேலும் மாணவர்களே நுணுக்கு காட்டியின் உருப்பெருக்க வலுவை எவ்வாறு கணிக்கலாம் என்பது பற்றி. ஆம் மாணவர்களே, இனி நாம் கூட்டு நுணுக்கு காட்டியின் உருப்பெருக்கம் என்றால் என்ன என்பது பற்றி பார்ப்போம். ஏற்கனவே உருப்பெருக்கம் என்றால் என்ன என்று உங்களுக்கு தெரியும். இனி நாங்கள் பார்க்க போவது கூட்டு நுணுக்கு காட்டியின் உருப்பெருக்கம். பொருள் ஒன்றை கூட்டு நுணுக்கு காட்டியில் வைத்து பார்க்கும் போது அந்த பொருளை போல எத்தனை மடங்கு பெரிதாக தெரிகிறதோ அதுவே அந்த கூட்டு நுணுக்கு காட்டியின் உருப்பெருக்கம் ஆகும், அல்லது உருப்பெருக்க வலு என்று சொல்லப்படும். இப்ப மேம்படுத்தப்பட்ட ஒரு கூட்டு நுணுக்கு காட்டியை எடுத்துக்கொண்டால் அதன் உருப்பெருக்கம் 2000 மடங்கு 0.2 மைக்ரோமீட்டர், அதாவது 0.0002 மில்லிமீட்டர். அதாவது 2 பொருள்களுக்கு இடையில் உள்ள தூரம் 0.0002 மில்லிமீட்டராக இருந்தால் கூட அந்த 2 பொருட்களையும் வேறு வேறு பொருட்களாக நமக்கு காட்டக்கூடியது இந்த கூட்டு நுணுக்கு காட்டி. இது மனித கண்ணின் வெறுங்கண்ணின் பிரிவலுவை விட 500 மடங்கு உயர்வானதாக காணப்படுகின்றது. இனி இந்த கூட்டு நுணுக்கு காட்டியின் உருப்பெருக்க வலுவை எவ்வாறு கணிக்கலாம்? இந்த கூட்டு நுணுக்கு காட்டியின் உருப்பெருக்கம் என்று கூறப்படுவது பொருள் வில்லையின் உருப்பெருக்கத்தையும் பார்வை வில்லையின் உருப்பெருக்கத்தையும் பெருக்கி வருவதே கூட்டு நுணுக்கு காட்டியின் உருப்பெருக்கமாக கொள்ளப்படுகின்றது. இப்போ உதாரணத்துக்கு ஒரு பயிற்சி ஒன்றை பார்ப்போம். ஒரு நுணுக்கு காட்டியின் அவதானிப்பின் போது பார்வை துண்டில் தர 10 எனவும் பொருளியில் தர 40 எனவும் குறிப்பிடப்பட்டிருந்தது. நுணுக்கு காட்டியின் உருப்பெருக்கம் யாது என்ற வினாவை உங்களுக்கு எழுப்பினால் உங்களுக்கு தெரியும். பார்வை துண்டின் உருப்பெருக்கம் தர 10, பொருளியின் உருப்பெருக்கம் தர 40. இரண்டையும் பெருக்க வருவதே நுணுக்கு காட்டியின் உருப்பெருக்கம் அல்லது உருப்பெருக்க வலுவாகும். பெருக்கும் போது 400 மடங்காக கொள்ளப்படும். இதுவே நுணுக்கு காட்டியின் உருப்பெருக்க வலுவாகும். இனி மாணவர்களே கூட்டு நுணுக்கு காட்டியை எவ்வாறு பயன்படுத்தலாம் என்று பார்ப்போம்.
நாங்கள் முதலில் கூட்டு நுணுக்கு காட்டியை பயன்படுத்தும் போது ஆய்வுக்கூடங்களிலோ சரி வகுப்பறைகளிலோ சரி பயன்படுத்தும் போது ஒரு கிடையான மேசை ஒன்றை எடுத்து நுணுக்கு காட்டியை வைக்க வேண்டும். பின்னர் இந்த பெரும்படி செப்பமாக்கியை பயன்படுத்தி அந்த கூட்டு நுணுக்கு காட்டினை மேல் நோக்கி உயர்த்த வேண்டும். பின் கட்டாயம் 2 கண்களும் திறந்தே இருக்க வேண்டும். 2 கண்களையும் திறந்து கொண்டு பார்வை துண்டினூடாக அவதானித்து கொண்டு ஒடுக்கியையும் ஆடியையும் செப்பன் செய்து தெளிவான ஒரு ஒளி பொட்டொன்றை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். பின்னர் பொருளுடன் கூடிய வழுக்கி ஒன்றை எடுத்து மேடை மீது வைத்து அது அசையாமல் இருக்கிறதுக்கு ஒரு கவ்வியின் மூலம் பொருத்தி கொண்டு அவதானித்துக் கொண்டு 2 கண்களையும் திறந்தபடி அவதானித்துக் கொண்டு பெரும்படி செப்பமாக்கி கீழ் நோக்கி அசைக்க வேண்டும். அப்போது ஒரு சந்தர்ப்பத்தில் உங்களுக்கு தெளிவான பிம்பம் பெறப்படும். அதுவரை நீங்கள் பெரும்படி செப்பமாக்கி அசைக்க வேண்டும். மேலும் அவ்விம்பத்தை நீங்கள் செப்பம் செய்ய வேண்டுமெனில் நுண் செப்பமாக்கியை பயன்படுத்தி மேலும் தெளிவான பிம்பத்தை பெற முடியும். தேவையெனில் உயர் வலுப்பொருள் வில்லை மத்திம வலுப்பொருள் வில்லை மூலமும் நீங்கள் பிம்பத்தை பெற முடியும், தெளிவான பிம்பத்தை பெற முடியும். அவதானித்ததன் பின்னர் என்ன செய்ய வேண்டும்? அவ்வாறே வைத்துக்கொண்டு பொருள் இருக்க அவ்வாறே வைத்துக்கொண்டு பெரும்படி செப்பமாக்கி மீண்டும் மேல் நோக்கி உயர்த்த வேண்டும். உயர்த்தியதன் பின்னர் மேடையில் காணப்படுகின்ற பொருளை அகற்றிவிட்டு இந்த மேடை ஆடி வில்லைகள் போன்றவற்றை ஒரு பருத்தி துணியினால் துடைக்க வேண்டும். துடைத்து விட்டு மீண்டும் இருந்த இடத்தில் கொண்டு போய் கவனமாக வைக்க வேண்டும். இதுவே நுணுக்கு காட்டியை பயன்படுத்துகின்ற ஒரு முறையாகும். நீங்கள் எந்த சந்தர்ப்பத்திலும் நுணுக்கு காட்டியை பயன்படுத்தும் போது இவ்முறைகளையே நீங்கள் மேற்கொள்ள வேண்டும். இனி இந்த கூட்டு நுணுக்கு காட்டியை பயன்படுத்தும் போது கருத்தில் கொள்ள வேண்டிய விடயங்கள் என்னவென்று பார்ப்போம். முதலில் இந்த கூட்டு நுணுக்கு காட்டியை எவ்வாறு நீங்கள் தூக்குவீர்கள்? உங்களுக்கு பரிச்சயமான ஒரு கையினால் இந்த பிடி என்ற பகுதியை பிடித்துக்கொண்டு பாதத்தை மற்றொரு கையினால் பிடித்துக்கொண்டு சற்று உடலோடு சாய்த்தவாறு கொண்டு செல்ல வேண்டும். நுணுக்கு காட்டியை தூக்கும் போது இவ்வாறு தான் எப்போதும் தூக்க வேண்டும். பின்னர் பயன்படுத்திய பின்னர் இந்த வில்லை மேடை ஆடி போன்றவற்றை பருத்தி துணியினால் எடுத்து நன்கு துடைக்க வேண்டும். நுணுக்கு காட்டி தூசுபடாமல் இருக்க வேண்டுமெனில் நிமிர்த்தி ஒரு பொலித்தீன் கவர் ஒன்று போட்டு ஆய்வுக்கூடங்களில் பாதுகாப்பாக வைக்க வேண்டும். மேலும் இந்த நுணுக்கு காட்டி நீண்ட காலத்துக்கு பயன்படுத்தாது விட்டால் நீங்கள் என்ன செய்யலாம்? இந்த பார்வை வில்லை பொருள் வில்லையெல்லாம் கலட்டக்கூடியது. அதனை கலட்டி நீரை அகற்றுக்கூடிய சிலிக்கா ஜெல் அல்லது கால்சியம் குளோரைட் போன்ற உலர்த்தியினுள் போட்டு பாதுகாக்கலாம். பல நுணுக்கு காட்டிகள் உங்கள் ஆய்வுக்கூடங்களில் இருந்தால் இந்த பொருள் வில்லையையும் பார்வை வில்லையோ மாற்றி இன்னும் ஒரு நுணுக்கு காட்டிக்கு பயன்படுத்துவதோ அல்லது வேறொரு நுணுக்கு காட்டி இந்த பொருள் வில்லை பார்வை வில்லையை இந்த நுணுக்கு காட்டிக்கு பயன்படுத்துவதோ தவறான ஒரு விடயமாகும். ஆகவே மாணவர்களே, நுணுக்கு காட்டியை பயன்படுத்தும் போதோ இவ்வாறான அம்சங்களை நீங்கள் நிச்சயமாக கருத்தில் கொள்ள வேண்டும். இது ஒரு கூட்டு நுணுக்கு காட்டி நூடாக அவதானிக்கப்பட்ட ஒரு தாவர இழையம். உங்களுக்கு நன்கு தெரிஞ்ச ஒரு வெங்காய உரியின்ற மேற்றோல் இழையம். இது எவ்வாறு காட்சி அளிக்கும் எனில் நீள் சதுர வடிவங்களாக காணப்படும். செங்கல் அடுக்கப்பட்ட மாதிரி அடுக்கப்பட்டு இருக்கும். அதே மாதிரி கூட்டு நுணுக்கு காட்டி நூடாக அவதானிக்கப்பட்ட ஒரு விலங்கு இழையம். இது கன்னக்கலங்கள். கன்னத்தில் காணப்படுகின்ற இழையங்களை வலித்தெடுத்து கண்ணாடியில் வைத்து கொண்டு பார்க்கும்போது இவ்வாறான தோற்ற அமைப்பை நமக்கு தரும். அடுத்ததாக நாங்கள் இன்று பார்க்க போவது இலத்திரன் நுணுக்கு காட்டி. இலத்திரன் நுணுக்கு காட்டியின் அமைப்பு படத்தில் காட்டப்பட்டுள்ளது. மாணவர்களே, உங்களுக்கு தெரியும், ஒளி நுணுக்கு காட்டியில் ஒளி கற்றைகள் பயன்படுத்தப்படும்.
ஆனால் இலத்திரன் நுணுக்கு காட்டியில் இலத்திரன் கற்றைகள் தான் பயன்படுத்தப்படும். ஒளி நுணுக்கு காட்டியில் உயிருள்ள பொருட்களையும் அவதானிக்கலாம், உயிரற்ற பொருட்களையும் அவதானிக்கலாம். ஆனால் இலத்திரன் நுணுக்கு காட்டியில் உயிரற்ற பொருட்களை மாத்திரமே அவதானிக்க முடியும். வைரசுகளை அவதானிப்பதற்கு இவ்நுணுக்கு காட்டியே பயன்படுத்தப்படுகின்றது. இதனின் உருப்பெருக்கம், பிரிவலு போன்றவற்றை இனி பார்ப்போம். இலத்திரன் நுணுக்கு காட்டியை எடுத்துக்கொண்டால் ஒளி நுணுக்கு காட்டியை விட இலத்திரன் நுணுக்கு காட்டியின் உருப்பெருக்கம் பல மடங்கு உயர்வானது. அதாவது 500,000 மடங்கு உயர்வாக காணப்படும். 500,000 மடங்கு என்பது ஒரு பொருளை போல 500,000 மடங்கு அதனை உருப்பெருத்து காட்டக்கூடியது. அதன் பிரிவலு 0.0005 மைக்ரோமீட்டர், 5 தர 10⁻7 மில்லிமீட்டர். அதாவது இரண்டு பொருட்களுக்கு இடைப்பட்ட தூரம், இடைவெளி 0.0005 மைக்ரோமீட்டராக இருந்தால் கூட அதனை இரண்டு வேறு பொருட்களாக உங்களுக்கு காட்டக்கூடியது. இது கண்ணின் பிரிவலு பெருமானத்தை போல் 200,000 மடங்கினால் உயர்வாக காணப்படுகின்றது. இப்ப கூட்டு நுணுக்கு காட்டியையும், அதாவது ஒளி நுணுக்கு காட்டியையும் இலத்திரன் நுணுக்கு காட்டியையும் ஒப்பிட்டு பார்ப்போமானால் இதன் உருப்பெருக்கம் 2000 மடங்கு. ஒளி நுணுக்கு காட்டின் உருப்பெருக்கம் 2000 மடங்கு, இலத்திரன் நுணுக்கு காட்டின் உருப்பெருக்கம் 500,000 மடங்காகும். பிரிவலு ஒளி நுணுக்கு காட்டிக்கு 0.2 மைக்ரோமீட்டர், இலத்திரன் நுணுக்கு காட்டிக்கு 0.0005 மைக்ரோமீட்டர். ஒளி நுணுக்கு காட்டில் ஒளிக்கற்றைகள் பயன்படுத்தப்படும், இலத்திரன் நுணுக்கு காட்டில் இலத்திரன் கற்றைகள் பயன்படுத்தப்படும். ஒளி நுணுக்கு காட்டியில் உயிருள்ள பொருட்களையும் அவதானிக்கலாம், உயிரற்ற பொருட்களையும் அவதானிக்க முடியும். இலத்திரன் நுணுக்கு காட்டில் உயிரற்ற பொருட்களை மாத்திரமே அவதானிக்க முடியும். மேலும் மாணவர்களே, இலத்திரன் நுணுக்கு காட்டி பயன்படும் சந்தர்ப்பங்கள் சில காட்டப்பட்டுள்ளது. பல்வேறு நோய் காரணிகள், அதாவது வைரஸ், பாக்டீரியா தொடர்பான ஆய்வுகளின் போது அந்த அங்கிகளின் செயற்பாடுகளை அவதானிப்பதற்கு இந்த இலத்திரன் நுணுக்கு காட்டி பயன்படுகின்றது. மேலும் கலம் ஒன்றின் உட்கட்டமைப்பை பற்றி விளக்கமாக கற்றுக்கொள்வதற்கு இலத்திரன் நுணுக்கு காட்டி பயன்படுகின்றது. பிறப்புரிமையியல், அதாவது DNA தொடர்பான ஆராய்ச்சிகளுக்கு இது பயன்படுகின்றது. இது இலத்திரன் நுணுக்கு காட்டியின் மூலம் அவதானிக்கப்பட்ட சில நுண்ணங்கிகள் படங்கள் திரையில் காட்டப்பட்டுள்ளது. சரி மாணவர்களே, இனி இன்று நாங்கள் கற்ற விடயத்தின் சாராம்சத்தை எடுத்து நோக்குவோமானால், நாங்கள் இன்று கூட்டு நுணுக்கு காட்டியின் பிரதான பகுதிகள், அவற்றின் தொழில்கள் பற்றி கற்றுக்கொண்டோம். மேலும் கூட்டு நுணுக்கு காட்டியை எவ்வாறு பயன்படுத்தலாம், கூட்டு நுணுக்கு காட்டியை பயன்படுத்தும் போது கருத்தில் கொள்ள வேண்டிய விடயங்கள் என்ன, மேலும் இலத்திரன் நுணுக்கு காட்டி பற்றியும் நாங்கள் இன்று கற்றறிந்து கொண்டோம். மாணவர்களே, இன்று கற்றுக்கொண்ட விடயங்கள் உங்கள் அனைவருக்கும் நன்றாக விளங்கி இருக்கும் என்ற நம்பிக்கையோடு பாட நூலில் தரப்பட்டுள்ள இந்த பயிற்சியை உங்களால் செய்ய முடியும் என்று நான் நம்புகின்றேன். மேலும் மீண்டும் ஒரு வித்யா வசந்தம் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறுகின்றேன். நன்றி.